போகாம, பள்ளிக்கூடத்துக்கு போகாம போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, வீட்டு தலைவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது பிரியமானவர்களே. ஒரே ஒரு தீர்வு பிரியமானவர்களே. ஒரு ஆயுத எழுத்து எப்படி ஒரு தமிழிலே ஒரு தனித்துவம் கொடுக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். உங்களை மாற்றுகிறார், உங்கள் உள்ளத்தை மாற்றுகிறார், உங்கள் எண்ணங்களை மாற்றுகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் பிரியமானவர்களே. பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை. அது மாத்திரமல்ல, மறுவாழ்வை கொடுக்கிறார். வைகுண்ட வாழ்வு என்று சொல்லுகிறீர்களே, மோட்ச வாழ்வு என்று சொல்லுகிறீர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிற யாவருக்கும் அந்த மோட்ச வாழ்வை கொடுக்கிறார். ஏனென்றால் பைபிள் வசனம் சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்கு வேறொரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன். எங்க? பரலோகத்துல, வைகுண்டத்துல அவர் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு மனிதனுக்கு ரெண்டு காரியம் தான். ஒன்னு நரகம், ஒன்னு மோட்சம், வைகுண்டம். மனுஷன் நற்கிரியைகளை செய்வதனாலே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவனுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு ரத்த தானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம், எவ்வளவு நற்கிரியைகள் செய்யலாம், அன்னதானம் எல்லாம் பண்றாங்க, நல்லதுதான். மனித குணத்திலே அது ஒன்று. எல்லாரும் நன்மை செய்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பரலோக மோட்ச வாழ்வு உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு புரியலையா? குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவே தீர்வு பிரியமானவர்களே. எங்கள் வாழ்க்கையில அப்படி ஒரு குழப்பத்துல, ஒரு நெருக்கடியில இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவை தேடினோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் பாதத்துல விழும் போதுதான் இயேசு கிறிஸ்து எங்களை தூக்கி விட்டார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில உயர கொடுத்தார். இல்லாட்டி நாங்க எங்க இருந்திருக்கோம் தெரியுமா? படுகுழியில இருந்தோம், சேற்றுல இருந்தோம். ஆனா அங்கிருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு உங்க மத்தியில நாங்க தைரியமா இவ்வளவு பேசுறோம் பாருங்க. என் வாழ்க்கையில அவ்வளவு நாங்க ருசி பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பாட்டிமார்களே, தாத்தாமார்களே, உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய இருதயத்துல இடம் கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையை மாற்றி விரும்புகிறார் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும். இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் நீங்க கேட்கிற நேரத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, கவலை கொள்ளாதிருங்க, கவலை கொள்ளாதிருங்க. கவலைப்படுவதனால் எவன் தன் உயரத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. நாளைய